ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இந்த ஃபோல்டரோட ஐக்கானை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கலர் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரோட ஐக்கானை இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் போய்ட்டு icons-icons.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே சர்ச் பாரில் போய்ட்டு ஃபோல்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஃபோல்டர் ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபோல்டர் ஷோ ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு செகண்டாக இருக்கிற அந்த பிங்க் கலர் ஃபோல்டரை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இது இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிஎன்ஜி ஃபார்மேட்டில், ஐகான் ஃபார்மேட்டில், இன்னொன்று ஐசிஎன்எஸ் ஃபார்மேட்டில். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐகான் அப்படிங்கிற ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் ஐசிஓ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஐசிஓன்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒன்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபோல்டரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டர்கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், கலர் ப்ராப்பர்ட்டிஸ்னு. இதில் வந்து கஸ்டமைஸ் வைக்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஐக்கான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் ஐக்கனை கிளிக் பண்ணவங்களே உங்களுக்கு டிஃபால்ட்டாக அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ ஐக்கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இது பிடிக்கல அப்படின்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஐக்கானை இங்கே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே டவுன்லோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு நம்ம இங்கே டிஃபால்ட்டாக அந்த ஐக்கான் வந்து இங்கே வந்து உட்காந்துரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐக்கான் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபோல்டரோட ஐக்கான் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்க முடியும். பாய்.